பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இணையத்தில் ஒரு செய்தி பயங்கரமாக சுற்றிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதவள மேலாண்மைத்துறை ஆணையர் திரு மதுரை மீனாட்சி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதாக தகவல். அந்த உத்தரவில் தகவல் பெறும் உரிமை சட்டம் தொடர்பான சில அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க. அது என்னென்ன அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஐ பதிவு பண்ணக்கூடிய உறவுகளுக்கு இந்த செய்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து பல விமர்சனங்களை வைத்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அது நிறைய மக்களுக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நம்மளாம் அதை அனுபவம் பண்ணுறோம். ஸோ அதனால் எண்ணற்ற உறவுகள் இந்த தகவலை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் மற்ற உறவுகளுக்கு இந்த தகவலை கடத்தணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே கேட்டுக்க விரும்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த செய்தியை நான் பார்க்கும்போது அதில் சில பாயிண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அதை நான் பிரித்து எடுத்து உங்களுக்காக புரியும் விதமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஐஓக்கள், அதாவது நம்ம யாருக்கிட்ட மனு பண்ணுறோமோ தகவல் கேட்டு பொது தகவல் அலுவலர், அந்த பொது தகவல் அலுவலர் விசாரணையின் போது, ஆணைய விசாரணையின் போது கட்டாயமாக நேரில் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறத அந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க. ஆஜராக வேண்டும் என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு பொது தகவல் அலுவலர்கிட்ட நம்ம தகவலை கேட்கும்போது அந்த பொது தகவல் அலுவலர் தன்னுடைய கையொப்பமிட்டு தன்னுடைய இமெயில், ஃபோன் நம்பர் மற்றும் முகவரி எல்லாத்தையுமே பக்காவாக என்ன செய்யணும் அப்படின்னா அவர் எழுதி சீல் அடித்து தான் தகவலை வழங்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தியிருக்கிறாங்க. மற்றபடி பொது தகவல் அலுவலருக்காக அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தகவல் தரக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பிஏஓ இருக்கார். இப்போ அவருக்கு பதிலாக ஒரு ஆர்ஐ என்ன செய்கிறார் அப்படின்னா தகவலை இவர் கொடுக்க சொன்னால் இவருக்காக நான் தகவலை தருகிறேன் அப்படின்னு சைன் போட்டார்னா அது பயங்கரமான ஒரு குற்றமாக இருக்குது. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தகவல் ஆணையத்துக்கு வரும்போது யார் என்னென்னு சரியாக கண்டுபிடிக்க முடியாததுனால அவரவர் வரும்போது அடையாள அட்டையோடு நீங்கள் கட்டாயம் அங்கே வர வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, இப்போ பொது தகவல் அலுவலருக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் நீங்கள் ஆணையத்துக்கு எனக்காக போயிட்டு வாங்க அப்படின்னு எந்த காரணத்தை கூட சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஆணையத்திற்கு வர முடியவில்லை என்றால், உங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ இஷ்யூ, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உரிய அனுமதியை ஆணையத்துக்கிட்ட பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோப்புகள், இப்போ ஆர்டிஐயில் நம்ம தகவல் கேட்குறோம். அப்படி தகவல் கேட்கும்போது அந்த கோப்புகள் 151 அவங்க சேவ் பண்ணணும். இப்போ 6-1 நம்ம தகவல் கேட்குறோம், பதில் தரல அப்படின்னா அவங்க 19-1 நம்ம மேல்முறையீடு போகும்போது அந்த கோப்புகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கோப்புகளை நீங்கள் சேவ் பண்ணணும். அதை தாண்டி நம்ம 19-3 நம்ம தகவல் ஆணையத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணை நாமளும் பிஐஓவும் அந்த வழக்கு விசாரணையில் சந்திப்போம் இல்லையா, அந்த கோப்புகளை எல்லாமே நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது நம்ம 6-1 19-1 கேட்ட அந்த மனுக்கள் எல்லாமே அவங்க பதில் தந்தது இல்லை தரலை, அதெல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்ட பதிவேடு சரியாக வச்சுருக்காங்களா, அதில் அந்த பதிவேடு நம்பர்கள்லாம் எழுதிட்டு அதை மனுக்களை என்ன செய்யணும், கோப்பை 3 வருடம் வரைக்கும் சேவ் பண்ணணும். தகவல் ஆணைய உத்தரவுக்கு பின்னாடி தகவல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 19-3 போயிருப்போம் இல்லையா, அது சம்மந்தமான தகவல்கள்லாம் 5 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் கோப்புகளாக பராமரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, மனுதாரரை நேரில் அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இன்றைக்கி பொது தகவல் அலுவலர் என்னன்னா, ஃபோன் பண்ணி யாராவது ஆர்டிஐ போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார், நேரில் வாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு நேரில் வர சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே என்ன செய்யக்கூடாது. நீங்கள் ஃபோன்லேயும் தகவலை கேட்டு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும் கூடாது. அதே சமயத்தில் நீங்கள்
நேரில் வந்து என்னை சந்திங்க சார் அப்படின்னு சொல்லி எந்த மனுதாரரையும் நீங்கள் அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா துறை அலுவலர்களுமே, எல்லா பிஐஓக்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் எல்லாமே இந்த உத்தரவை நீங்கள் கரெக்டாக எல்லாரும் மறுக்காமல் பின்பற்ற வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனிதவள மேலாண்மை துறை ஆணையர் திரு மதுரை மீனாட்சி அவர்கள் வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டி ஆர்வலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சுற்றறிக்கை வந்து நிச்சயம் வந்திருக்கு, பட் ஆனால் அந்த தேடி பார்க்கும்போது கிடைக்கல. பட் அது சம்மந்தமான செய்திகளை நம்ம அதிகமாக பார்க்க முடிந்தது. உங்களுக்கு வேண்டும்னா அது தொடர்பான செய்தியை இந்த வீடியோக்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே ஏனோ தானே அல்ல, வெளியிடப்பட்ட செய்திகளை மையப்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும்னா வீடியோக்களை வெளியிடுகிறோம். அதனால் அது உண்மைத்தன்மை இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ நம்ம பதிவேற்று முடிப்பதற்கு முன்பதாகவே சுற்றறிக்கை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தேடி பாருங்கள். ஒருவேளை எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் உடனே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா இந்த சுற்றறிக்கையோட பிடிஎஃப்பை நான் அட்டாச் பண்ணிடுவேன். அதனால் மறக்காமல் உறவுகள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், மற்ற உறவுகளுக்கும் ஷேர் பண்ணலாம். இது குறித்து உங்களோட மேலான தகவல்களை, கருத்துக்களை இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. நேரம் கிடைக்கும்போது அந்த கமெண்டெல்லாம் எடுத்து நம்ம ஒரு வீடியோ பதிவாக பண்ணி இன்னும் நிறைய கிளாரிட்டியை உங்களுக்காக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். மீண்டும் நல்லதவரோடு உங்களை வேறொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.